ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयति भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवतिना शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते हिरमित्कृपतमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद पदाय श्रीमती जयपदाय स्वामी नमो नमो आचार्य नित्यकृपण औरवतम तय नगरग्रामधारिणी नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद पदाय श्रीमती भक्ति वेदांत स्वामी नमः नमस्ते सरस्वती देवी गौरवान् प्रचार निर्विशेष भाषा देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय श्री प्रभुपाद जय श्री गुरुदेव। हरे कृष्णा। நாம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் பார்க்கலாம். ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா பரிபூரண சமுதாயம், 4 சமூக பிரிவுகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம். முக்கியமா என்ன அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமய கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். நமக்கு என்னென்ன கடமைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை செஞ்சுட்டு அவங்கவங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த தர்மம் வேற ஒன்றும் கிடையாது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அந்த தர்மமே என்ன சாக்ஷாத் பகவான் தான். ஓகேங்களா? ஸோ இங்க நமக்கு சுகதேவர் பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இங்க பிரம்மதேவர், சிவபெருமான் முதலான அனைத்து தேவர்கள் எல்லாரும் அவங்கவங்க லோகத்துக்கு போயாச்சு. பிரகலாதர் பகவான உடைய குணாதிசயங்கள், பகவானை பத்தி புகழ்ந்து பாடினது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜ் நாரதர்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, என்ன கேள்வி கேட்கிறாரு, அதாவது பகவானை பற்றி, அதாவது பகவானுடைய அந்த சனாதன தர்மம் அதை பற்றி எனக்கு சொல்லுங்க. அடுத்தது வர்ணாசிரம தர்மம், அதாவது உத்தியோக கடமைகள். ஸோ இதை ரெண்டை பற்றி அவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா நமக்கு சனாதன தர்மம், ஏன்னா சனாதன தர்மம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் பகவான் கிட்ட, பரமபுருஷா பகவான் கிட்ட பக்தி செய்யறானோ அவன் என்ன முக்கியமா அவனுடைய தர்மமே என்ன, பகவான் கிட்ட பக்தி செய்யறது தான். அப்படி பகவானை திருப்தி படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல், எதையும் பிரதிபலன் இல்லாம நம்ம பக்தி பண்ணணும். அதே போல இடையறாத பக்தி செய்யணும். பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. அதே போல நம்ம தொடர்ந்து பக்தி செஞ்சுட்டு இருக்கணும். சும்மா ஒரு 5 நாள் பண்றது, அதுக்கப்புறம் 10 நாள் விட்டுறது, அப்படி கிடையாது. ஸோ இடையறாது தொடர்ந்து நாம பக்தி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இதுதான் என்ன சனாதன தர்மம். முக்கியமா வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மம் ஸோ 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். என்ன, பிராமணர், சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. ஓகேங்களா? 4 வர்ணங்களை பற்றியது. 4 ஆசிரமங்கள். ஏன்னா இப்ப நம்ம இந்த அத்தியாயத்துல, இந்த 11வது அத்தியாயத்துல சனாதன தர்மம்னா என்ன அவர் கேள்வி கேட்டாரா. அடுத்தது வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்துல இந்த 4 வர்ணங்களை பற்றி நம்ம இந்த 11வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். அடுத்தது அந்த 4 ஆசிரமங்கள் என்னென்ன, பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசி. ஸோ அதை பற்றி நாம 12வது அத்தியாயம் 13, 14, 15. ஸோ இந்த 4 அத்தியாயத்துல நாம் பார்ப்போம்.
ஸோ இத வந்து இவர் வந்து கேள்வி கேட்கும்போதே, "ஓ பிராமண சிரேஷ்டரே! நீங்க வந்து பிரஜாபதியான பிரம்மாவுடைய மகன் நீங்க. நீங்க வந்து தவத்தாலயும், அஷ்டாங்க யோகத்தாலயும், ஸோ அதேபோல சமாதி நிலையிலயும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியவர் நீங்க. அதாவது பிரம்மாவுடைய அ புத்திரர்கள்லயே நீங்க தான் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்." அப்படின்னுட்டு யார் சொல்றது? யுதிஷ்ட மகாராஜ் சொல்லின்னு இருக்கார். ரொம்ப ரொம்ப சிறந்தவர். ஏன்னா, சிறந்தவரான உங்ககிட்ட தான் இதை பற்றி கேட்க முடியும். ஏன்னா, இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும், பக்திய பற்றி நீங்க சொன்னா தான் அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா, பாருங்க யுதிஷ்டிரரே வந்து நாரதர்கிட்ட தான் கேட்கிறாரு. ஏன்னா, அவ்வளவு ஒரு சிரேஷ்டமானவர் யாரு அப்படின்னா நாரதர். அதேபோல நீங்க வந்து அந்த சீட பரம்பரை மூலியமா வந்திருக்கீங்க. இப்ப பாருங்க நாராயணர். நாராயணர் வந்து யாருக்கு சொன்னார்? பிரம்மாவுக்கு. பிரம்மா வந்து நாரதருக்கு சொன்னது இல்லையா? ஸோ அப்படி அந்த சீட பரம்பரை அந்த உபதேசங்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். இல்லையா? ஸோ அதனால தான் அவர் வந்து கேட்கிறார். ஆக்சுவலா நம்மளுடைய ஆம், புராணங்கள், இதிகாசம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கான்வர்சேஷன் போல தான் வரும். ஓகே. உரையாடல் போல தான் வரும் நமக்கு. இப்ப நீங்க ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து சுகதேவர், பரீட்சித் மகராஜ். ஸோ இப்ப அவங்க 2 பேர் பேசுற மாரி இருக்கும். ஸோ சுகதேவர் அனைத்தையும் ஸ்ரீமத் பாகவத பத்தி சொல்றார். அதேபோல நீங்க வந்து பகவத்கீதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கிருஷ்ணர், அர்ஜுனன். ஸோ அங்க வந்து அவங்க 2 பேருடைய உரையாடல். ஓகேங்களா? ஸோ இவர் கேள்வி கேட்பார், அவர் பதில் சொல்வார். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா, ஒரு குரு, சீடன். ஸோ அந்த இதுல தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இப்படியே நாரதரை பற்றி அவர் வந்து யுதிஷ்டர் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் நாரதர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா சகல ஜீவராசிகள் அனைத்திற்கும் தலைவர் யாருன்னா சாக்ஷாத் பகவான் தான். அனைத்திற்கும் காவலர் யாரு அப்படின்னா அவரும் பகவானே தான். ஸோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் தான் என்ன முழுமுதற் கடவுள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீ கேட்ட இல்லையாப்பா? என்ன? சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம். அ இந்த 2 தர்மத்தை பற்றி சாக்ஷாத் அந்த நாராயணருடைய வாயால இத வந்து நான் கேட்டிருக்கேன். அப்படின்னுட்டு யாரு சொல்றது? நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி நான் இப்ப உனக்கு சொல்லப் போறேன். ஸோ என்ன அப்படின்னா, அதாவது தக்ஷ பிரஜாபதி உடைய மகளான மூர்த்தி அவங்களுக்கும், அவருடைய கணவர் மூர்த்தியுடைய கணவர் யாரு? தர்மராஜன். இவங்க 2 பேருக்கும் யார் பிறந்தாங்க அப்படின்னா, நரநாராயணர்கள். அதுவும் எந்த இடத்துல? பத்ரிகாசிரமத்துல. ஓகேங்களா? அந்த நாராயணன் அ அந்த நாராயணன் கிட்ட இருந்து நான் இத வந்து கேட்டிருக்கேன். அதனால ஆக்சுவலா என்ன லோகக்ஷேமத்துக்காக, உலக நன்மைக்காக பகவான் அனைத்தையும் எனக்கு வந்து சொன்னாரு. அத வந்து இப்ப நான் உனக்கு சொல்லப் போறேன். ஏன்னா, பகவான் வந்து அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாரு. அதேபோல இந்த சகல வேத ஞானத்தின் சாரம் பகவானே தான். ஸோ அதற்கான அந்த சமய கோட்பாடுகள் அனைத்தையும் வகுத்தது யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ அதற்கு அத வந்து நமக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி, ஞாபகம் இல்லைனாலும் எல்லாத்தையும் குடுக்குறது யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ ஓ யுதிஷ்ட மகாராஜனே இந்த சமய கோட்பாடுகள் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இத தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மனசாகட்டும், ஆத்மா ஆகட்டும், சரீரம் ஆகட்டும் எல்லாமே திருப்தி அடையும். ஏன்னா, யார் ஒருத்தர் வேதங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அ வர்ணாசிரம கடமைகளாகட்டும், மதம் அனைத்துமே என்ன அவங்களுக்கு வந்து பக்திய குடுக்கும். அ கிருஷ்ணருடைய பக்தி அந்த பிரேமைய வந்து குடுக்கும். முக்கியமா இங்க வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஒரு 30 அ தன்மைகள். இத வந்து நீங்க தெரிஞ்சுண்டீங்க, இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பகவான் உங்ககிட்ட திருப்தி அடைவார். ஸோ இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி. பகவான் உங்ககிட்ட திருப்தி அடையணுமா? வேண்டாமா? இல்லைங்க நான் இருக்கிறேன் போலயே இருந்துட்டு போயிடுறேன்.
பகவான் என்கிட்ட திருப்தி அடையணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்றீங்களா? இல்ல நான் வந்து பகவானை திருப்தி படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. சத்தியம், நாம வந்து எப்பயுமே உண்மையே பேசணும். தயை, ரொம்ப கருணையோட இருக்கணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது. தபம், சோ நம்ம போய் காட்டுல தான் போய் தவம் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. நம்ம வந்து இப்ப மாசத்துல 2 ஏகாதேசி வருது இல்லைங்களா? ஸோ அந்த 2 ஏகாதேசியை நம்ம வந்து ஃபாலோ பண்றது ஒரு தவம். டெய்லி 16 மாலைகள் ஜெபிக்கிறது அதுவும் ஒரு தவம் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து சௌச்சம், அ சுத்தமாக இருக்கிறது. ஸோ டெய்லி வந்து காலை, மாலை இருவேளையும் நம்ம வந்து ஸ்நானம் பண்றது. ஸோ அத, ஏன்னா அப்படி ஸ்நானம் பண்ணா நம்ம வந்து பகவானுடைய நாம ஜபம் ஜெபிக்கிறது அதெல்லாம் பண்ண முடியும். அடுத்தது வந்து திதிக்ஷாம், பொறுமையோட இருக்கிறது. ஸோ பொறுமையினாலும் பொறுமை அவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டும். என்ன மத்தவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோவமே வரக்கூடாது. அப்படி இருக்கணும். அடுத்தது ஈஷா, நமக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுண்டு அத வந்து பகுத்தறிய தெரியணும். அடுத்தது வந்து சமக, தமக. ஸோ மன அடக்கத்தோட இருக்கணும், புலன் அடக்கத்தோட இருக்கணும். அடுத்தது வந்து அஹிம்சா, அகிம்சையோட இருக்கணும். அகிம்சைனா மத்தவங்கள வந்து துன்புறுத்துறது, வெட்டுறது, குத்துறது அப்படி இல்ல. ஸோ நம்மளுடைய பேச்சின் மூலியமாகவும், நம்மளுடைய நடவடிக்கை மூலியமாக மத்தவங்கள கஷ்டப்படுத்தாம இருக்கிறது. ஓகேங்களா? அதுவும் அஹிம்சை தான். அடுத்தது வந்து பிரம்மச்சரியம். ஸோ கணவனும் மனைவியும் வந்து மற்ற ஆண்களோடையோ, பெண்களோடையோ வந்து உடலுறவு கொள்ளாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இணையணும் இருக்கும். ஸோ அந்த நாட்கள் மட்டும்தான் அவங்க வந்து இணையணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ அடுத்தது வந்து தியாகம். ஸோ தியாகத்தின் ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். எப்படி அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வருமானத்துல பாதி 50% நம்ம வந்து பக்திக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. நான் சொல்லல, எங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்வாத்தியாயம். நம்ம வந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இது போல புராணங்கள், இதிகாசங்கள் இதை பற்றி நாம படிக்கிறது, கேட்கறது இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆர்ஜவம், ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதாவது கள்ளங்கபடம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? சந்தோஷ, எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேங்களா? சமத்ருத் சேவா, ஸோ அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து பண்டித சமதர்ஷனக. ஸோ அது நம்மளுடைய விரோதி ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், உயர்ந்த ஜீவராசிகளை தாழ்ந்த எல்லாரையும் வந்து சமமா பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது கிராமிய ஈஷா உபரமம். ஸோ நம்ம வந்து தயால குணத்தோட நடந்துக்கணும். முக்கியமா மனித சமுதாயத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். முக்கியமா அனாவசியமான செயல்களை செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதே போல அனாவசியமான விவாதங்கள் ஈடுபடக்கூடாது. அதே போல நம்ம வந்து மௌனமாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய உடலாகட்டும், ஆத்மாவாகட்டும், இந்த அதை பற்றியே தெரிஞ்சுக்கணும் நாம. ஓகேங்களா? அப்புறம் அன்னாத்மா ஆதே. அப்புறம் உணவு, அதாவது உணவு வந்து ரொம்ப அதிக அளவும் உண்ணக்கூடாது, குறைந்த அளவும் இல்ல. அது குடிக்கிறது தண்ணி வந்து நம்ம வந்து குடிக்காமயும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாவும் இருக்கும். அதே போல தூக்கமும் அப்படிதான். அதிக அளவு தூங்குறதோ, இல்ல தூங்காம இருக்கிறதோ அப்படிலாம் எல்லாமே வந்து ஒரு மீடியமா நம்ம வந்து செய்யணும். ஸோ அனைத்திலும் வந்து நம்ம சமமாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேங்களா? அதே போல அனைத்து ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும். அப்புறம் வந்து தேவர்களுக்கான கர்த்தவியங்கள் பண்றது. அப்புறம் வந்து பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பத்தி பாடுறது. ஸோ இந்த காது இருக்கிறதே எதுக்கு? பகவானை பத்தி கேட்கறதுக்கு தான். வாய் இருக்கிறது என்ன? பகவானை பத்தி சொல்றதுக்கு, பகவானுடைய ஹரிநாமம் ஜபிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ கண் இருக்கிறது பகவானை பார்க்கறதுக்கு தான். ஓகேங்களா? நம்ம நினைவுகள் இருக்கிறது பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு தான். ஸோ மற்றவாளை பத்தி திட்டுறதோ, மற்றவாளை பத்தி பேசுறதோ இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. ஸோ சேவை எப்பவுமே நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும். பகவானை சரணடைஞ்சிருக்கணும்.
பகவானுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் வந்து செய்யணும். பகவானுக்கு அப்படி ஒரு பக்தராக நாம் வந்து இருக்கணும். ஒரு தாஸ்யம், ஒரு சேவகனை போல செய்யணும். இல்லை என்றால் நம்ம வந்து ஒரு நண்பனை போல இருக்கலாம். ஸோ எப்படி நம்மளால பக்தி பண்ண அப்படியெல்லாம் நம்ம வந்து பக்தி பண்ணலாம். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி அனைத்துலயும் நம்ம வந்து பகவான என்ன பண்ணணும்? பகவான பக்தி சேவை பண்ணணும். ஸோ இப்படி இந்த 30 தகுதிகள் நம்ம வந்து வளர்த்துடணும் அப்படின்னா பகவானை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த 30 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா யார் ஒருத்தர் ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்யஸ்மரணம் மகாதான் கதேஹ சேவேஜ்யாவனதீர் தாஸ்யம் சாக்கியம் ஆத்ம சமர்ப்பணம், யார் ஒருத்தர் பகவானுக்கு இப்படி பக்தி செய்யறாங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேங்களா? அதே போல நம்ம வந்து வேத மந்திரங்கள், ஸோ வேத மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் அதை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. அந்த 16 சம்ஸ்காரங்கள் என்னென்ன அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்கலாம். கர்ப்பாதான சம்ஸ்காரம், அதாவது நம்ம இப்போ ஒரு நல்ல குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னும் போது அதற்கு முன்னாடியே இந்த கர்ப்பாதான சம்ஸ்காரம், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ண பக்தராக கிருஷ்ண சேவை செஞ்சுட்டு கிருஷ்ண பக்தராக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சம்ஸ்காரம் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழந்தை நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் பும்சவனம், அதாவது 3வது மாதம் 4வது மாதம் கர்ப்பமா இருக்கும்போது அதை செய்யறது. அப்புறம் சீமந்தோநயனம், ஸோ சீமந்தம் பண்றது. ஓகேங்களா? சில பேர் இதுல வந்து 7வது மாதம், சில பேர் இதுல 9வது மாதம் பண்ணுவாங்க இல்லையா, அது. அடுத்தது குழந்தை பிறந்த அந்த டைம் ஜாதகர்மம். ஸோ குழந்தைக்கான ஜாதகம் எழுதுறது எப்போ, அந்த டைம் அந்த டேட்டை வந்து குறிச்சு வைக்கணும் இல்லையா, ஸோ அது அப்போதான் நம்ம வந்து ஜாதகர்மம் வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து நாமக்கரணம், குழந்தைக்கு பெயர் சூட்டுறது. அடுத்தது வந்து நிஷ்கிரமணா, அதாவது குழந்தைய வந்து முதல்ல கோவிலுக்கு வெளியே அப்பதான் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போறது, கோவிலுக்கு எடுத்துட்டு போறது. அடுத்தது அன்னப்பிரஷ்னா, குழந்தைக்கு வந்து முதல்ல உணவு கொடுக்கறது, அதாவது கோவில்ல நல்ல நாள் பார்த்து பண்ணுவாங்க. அடுத்தது சூடாக்கரணம், குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த முடி இருக்கு இல்லையா, அந்த மொட்டை அடிக்கிறது. அடுத்தது கர்ணவேஷா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த காது குத்துற அந்த சம்ஸ்காரம். அடுத்து 10வது வந்து வித்யாரம்பா, குழந்தைய வந்து நல்ல நாள்ல ஸ்கூல்ல சேர்க்கிறது. அடுத்தது உபநயனா, அதாவது இந்த பூனல் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த. அடுத்தது வேதாரம்பா, ஸோ குருகுலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ற நாள். அடுத்தது கேஷாந்தா, இப்போ பெண் குழந்தைகள் ஆண் குழந்தை, பெண் குழந்தைகள் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க இல்லையா, ஸோ அது ஆண் குழந்தைகள்லாம் அது அவங்களுக்கு வந்து முதல் தடவை அதாவது ஷேவிங் பண்றது, அது போல முடி வளர்ந்து ஷேவிங் பண்றது அதெல்லாம். அடுத்தது வந்து சமவர்த்தனா, ஸோ அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த நலங்கு வைக்கிறது அப்படின்னுட்டு ஒரு 5 days இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம். அடுத்தது விவாக, மேரேஜ், திருமணம் நடக்கிறது. அடுத்தது 16வது தான் என்ன, அந்திம சம்ஸ்காரா. ஓகேங்களா? கடைசியா போய் சேர்றது, அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இதைய முடிஞ்சிச்சுனாலே எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இதுதான் மொத்தம் 16 சம்ஸ்காரங்கள். நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இந்த சம்ஸ்காரங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை வந்து புனிதப்படுத்திக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிரம்மதேவர்கள் எல்லாட்டாலும் நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டது. பிரம்மதேவராலே அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இதை வந்து எல்லாரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இதை வந்து பிராமணா, சத்ரியா, வைஷ்யா அப்படின்ட்டு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நமக்கு தூய்மை செய்யக்கூடிய சடங்குகளாக கருதப்படுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அப்போ இன்னும் மனசு தூய்மை அடையணும் அப்படின்னா பகவானை பற்றி நம்ம வந்து
வழிபடுறது, வேதங்களை படிக்கிறது, மற்றவாளுக்கு வேதங்களை பற்றி சொல்லி கொடுக்கறது. ஸோ இப்படி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து தூய்மை அடையக்கூடியவர்களே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 4 ஆசிரமங்கள். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே போல் இப்போ வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு மத இதை விட்டு இன்னொரு இதுக்கு போய் சேர்ந்து ஸோ அவங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து நாளை கிளாஸில் பார்க்கலாம் மாதாஜி. ஓகேங்களா? ஸோ அனுலோமா பிரதிலோமா ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதே போல் சாமானிய தர்மம்ன்றா என்ன, அப்புறம் வந்து ஆபத தர்மம்னா என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.